உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் செப்டம்பர் மாதத்திற்கு தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் என்று பார்க்க போறோம். இதுல மாத கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்களுடைய பெயர்ச்சி இருக்குது. அதே காலகட்டத்தில் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, குரு வக்கர நிவர்த்தி ஆகுறாங்க. இன்னொரு பெரிய இது என்ன அப்படின்னா விசேஷம், ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகி போகிறார்கள். அப்போ எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய மிக முக்கியமான மாதம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2/9/2020 புதன்கிழமை புதன் கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சிம்மத்திலிருந்து. 22/9/2020 கன்னியிலிருந்து துலாமுக்கு பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான். 9/9/2020 செவ்வாய் பகவான் ஆட்சி வக்கரமாக ஆரம்பிக்கிறார். வக்கர ஆரம்பம். 13/9/2020 குரு வக்கர நிவர்த்தி, ஆட்சி வக்கர நிவர்த்தி ஆகிறார். 16/9/2020 சூரிய பகவான் சிம்மத்தில் தன் ஆட்சி வீட்டிலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறாரு. 23/9/2020 காலையில் 8:22 ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகுறாங்க. ராகு மிதுனத்திலேருந்து ரிஷபத்துக்கு வராரு, கேது உங்கள் ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறாரு, தனுசுலேருந்து விருச்சிகத்துக்கு போகிறாரு. 29/9/2020 சனி ஆட்சி வக்கர நிவர்த்தி. 27/9/2020 சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் இவ்வளோ நாள் வக்கரமாக இருந்தார். தனுசு ராசி ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. 6 கிரகம் உட்கார்றது, அதில் தான் சூரிய கிரகணம் நடக்கிறது, சந்திர கிரகங்கள் வர்றது, இது எல்லாம் வர்றதுனாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தனுசு ராசி. இப்போ உங்கள் ராசி அதிபதியான குரு 13/9 வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்பாடா, ராசியிலேயே உட்காந்துருக்காரு, நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. உங்கள் கூட இருந்த கேது பகவானும் 23/9 பயிற்சி ஆகி போகிறாங்க. ஆனால் ராகு பகவான் 6ல் வந்து உட்கார போகிறாரு. இதில் இந்த ராகுவும் கேதுவும் 3, 6, 11 இருக்கும் பொழுது ராகுவோ கேதுவோ நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ ராகு என்ன பண்ணுறாரு, 6ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது அந்த நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. ஆனால் கேது விரயத்தில் போகிறாரு. கேது விரயத்தில் போய் உச்சமாகி உட்காந்துருக்காரு. சரிங்களா? அடுத்தது 2ஆம் வீட்டை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுதுங்க. அதை முதல்ல ரிலாக்ஸாக எடுத்துக்குங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஆன்மீக பாதையில் கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் போகும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. விடாமல் அதை பிடிச்சிக்கிங்க. ஏன்னா 20/11/2020 குரு உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோசனை, நல்ல புத்தி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும், கோயில் வழிபாடுகள், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கெல்லாம் சென்று வழிபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஆட்சி வக்கரமாகி அமர்ந்திருக்காரு. பேச்சில் கொஞ்சம் நீச்ச பேச்சுக்கள்லாம் வரும். ஏன்னா வக்கர நிவர்த்தி வேற ஆக போகிறாரு. அதனால் உங்களுடைய பேச்சில் தயவு செய்து வாய் வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக திட்டுறதை கூட கொஞ்சம் டீசெண்டாக திட்டுங்க. இல்லை கோபம் வந்தால் பேசாமல் விட்டுடுங்க. அதை பண்ணுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் மந்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பண வரவு, வரவேண்டிய பணம், நீங்கள் உழைச்ச பணமே வர்றதெல்லாம் கொஞ்சம் மந்தமாக உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையோடு வந்துடும். ஆனால் பொறுமையோடு இருங்க. மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வீட்டில் இருக்கிறவங்களாம் சுறுசுறுப்பாக செயல்படலைன்னு நீங்கள் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பீங்க. சனி இருக்கும் பொழுது அது மந்தமாக தான் செயல்படும்.
உங்களுக்கே 3ஆம் வீட்டு அதிபதியான சனியை தன் வீட்டுக்கு விரயத்தில் வந்து அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் உங்களையே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, இல்லை சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு காலையில் யோசிப்பீங்க. சரிங்களா? இவ்வாறாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிங்க. அதனால் இந்த சனி பகவானை விடாமல் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குடும்ப வாக்கு இதுலேயும் சரி. சனிக்கு ரொம்ப பிடிச்சது சனியோட மந்திரம். அந்த நாக்கில் சனியோட மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல மற்றவர்களோட உங்களுக்கு அபரிதமான நல்ல பலனை சனி பகவான் கொடுப்பார். சனியை மாதிரி கொடுப்பதற்கும் யாருமே கிடையாது, கெடுப்பதற்கும் யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் நீதி தேவன் அவன் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக நீங்கள் அந்த சனி பகவானுடைய காயத்ரி, சனி கவசம், சனி மூல மந்திரம் எது தெரியுது, எதுவுமே இல்லையா, ஓம் சனீஸ்வராயா நமக அப்படியாவது சொல்லிக்கிட்டு இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து சேருங்க. உங்கள் முயற்சி வெற்றி அடையும். ஏன் அப்படின்னா சூரியன் வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கடைசியில் இந்த மாத கடைசியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாமே கொடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டாம். அடுத்தது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி. அவர் 13/9 வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுடைய தாய்க்கு உடல்நிலையில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குங்க. சரிங்களா? அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள்லாம் வருவதற்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா பேச்சுக்கு காரகர், கம்யூனிகேஷன், இதுக்குள்ள புதன் பகவானவர் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக 2ஆம் தேதியிலிருந்து. அதனால் அந்த காலகட்டத்தில் வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வேண்டாம். தாய்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் அவங்க எது சொன்னாலும் வயசாயிடுச்சு ஏதோ சொல்கிறாங்க ஆத்தாமையில், அவங்களுடைய பையன் நல்லா இருக்கட்டும்னு தான் ஒவ்வொரு தாயும் நினைப்பா. அதனால் நீங்கள் எது சொன்னாலும் ரைட்டு, வயசாயிடுச்சு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ரைட்டுமா, சரிம்மா செய்கிறேன், கால நேரம் தோது பண்ணால் செய்கிறேம்மா அப்படின்ட்டு போயிடுங்க. தாயோடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம். அந்த அதிபதி வக்ரமாக போகிறாரு 9ஆம் தேதியிலிருந்து. அப்படி ஆகும் பொழுது குழந்தைகளுக்கு கோபம் அதிகமாக வருங்க. படிப்பில் நாட்டம் செலுத்த மாட்டாங்க பிள்ளைங்க. எது வரைக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி வரைக்கும். 22ஆம் தேதி புத்திகாரகன் புதன் வந்து துலாமில் வந்து உட்காரும் பொழுது சத்தமாக பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் வக்ரமாக இருக்காது. இல்லாட்டி செவ்வாயும் புதனும் 2 பேரும் வேதகன்ங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகம். அப்படி இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இந்த புதன் பார்வையினால சில நல்லதுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் நட்பு கிரகம். சரிங்களா? புதன் வந்து ஒரு சமமான ஒரு கிரகம் தான். அதனால் புதன் சனியெல்லாம் ஒரு சமமான கிரகம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து பிள்ளைங்களுடைய படிப்பு இதையெல்லாம் கொஞ்சம் அது வரைக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து துலாமில் உட்காந்து சத்தமாக பார்வையாக செவ்வாயை பார்க்கும் பொழுது உங்கள் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் அதுக்கப்புறம் நல்ல ஒரு படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு வருங்க. மாத பிற்பகுதியில் 22ஆம் தேதிக்கு மேலே. சரிங்களா? 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். உங்கள் குலதெய்வ வழிபாடு விடாமல் பண்ணுங்க. ஏன்னா அந்த அதிபதி அங்கேயே வந்து உட்கார்றாரு. தர்மத்துக்குன்னு உள்ளவர் சூரியன், உங்களுடைய ஆத்மா காரகன். அந்த சூரியன் வாங்கானவர் அந்த இடத்துல தான் உச்சமாகிறாரு. உங்களுக்கு அவர் 9ஆம் வீடு பாக்கியஸ்தான அதிபதி. அதனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்னீங்கன்னா இப்போ மிக சிறப்புங்க. அந்த பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அங்கேயே இருக்கார். 9ஆம் அதிபதி சூரியன் அங்கேயே இருக்கார். 16ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அதுக்கப்புறம் சூரியன் கடந்து வந்துடுவார். அதனால் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பு. 2ஆம் தேதியிலேருந்து மாகாளிய பட்சம் ஆரம்பிக்குது. அதனால் பித்திருக்களுக்கு உள்ள உகந்த மாதம், உகந்த நேரம் வந்துடுச்சு. அதனால் விடாமல் நீங்கள் பித்தர்கள் வழிபாட்டையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சீங்கன்னா இது ரெண்டும் ஒரு மனிதருக்கு 2 கண்ணு மாதிரி. அப்போ இதை செய்யும் பொழுது உங்கள் வம்ச விருத்தி, வம்ச குலம் வந்து தலைத்து ஓங்கும். சரிங்களா? அடுத்தது 6ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் போய் உட்காந்துருக்காரு.
6ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்தாலே பிரச்சனை. அது சுக்கிரன் 8ல் போய் உட்காரும் பொழுது அவரே 11ஆம் அதிபதியும் கூட. இந்த சுக்கிரன் ஆனவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்பு கிரகம். இந்த தனுசு ராசிக்கு அது நட்பு கிரகம். அந்த 6ஆம் அதிபதி போய் 8ல் உட்காரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது சுக்கிரன் 8ல் போய் இருந்தால் ஆயுள் விருத்தி, ரைட்டுங்களா? அது லாங்வேட்டியில் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் இப்பயும் உங்களுக்கு ஆயில்லையோ இல்லை மற்றபடி உங்களையோ எதுவும் பிரச்சனை பண்ணாது. ஆனால் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆசைப்பட்டு, இந்த சுக்கிரன் சிற்றின்பக்காரங்க, உங்கள் ஆசையினால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கான நேரம் இந்த நேரம். அதனால் ஒரு பொருள் மேலே ஆசைப்படும் பொழுதோ இல்லை இதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுதோ வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஒரு சுகர் இருக்கும் அவருக்கு, இப்போ லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும், உடனே வாங்கி சாப்பிட்றாரு. அப்போ அது உடல் உபாதையை கொடுத்துரும் இல்லையா? அது மாதிரி தான் உங்கள் ஆசையை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி புதன் 9ல் இருந்து 10க்கும் 11க்கும் பயிற்சியாக போகிறாரு. 7ஆம் வீடு உற்றார் உறவினர் நண்பர்கள் கலத்திரம், சரிங்களா? அதனால் அது சூரியன் கூட இருக்கும் பொழுதே நல்ல வேலை 2ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி உடனே ஆயிடுது. இல்லை அப்படின்னா டாமினேஷன் அதிகமாக இருக்கும். கணவனோ மனைவியோ தன் வீட்டில் போய் அது 10ல் உட்காரும் பொழுது ஏற்கனவே அங்கே ராகு இருந்துக்கிட்டு இருக்காரு. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இவங்களுடைய டாமினேஷன், இவங்களுடைய தொந்தரவுகள் மிக அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகளுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் விட்டு கொடுத்து யாராவது ஒருத்தர் போனாதான் குடும்பம் கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், சரிங்களா? அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார், சந்திர பகவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் எந்தெந்த தேதிகளில் என்ன மாதிரியெல்லாம் பலன்களை கொடுப்பாங்கன்னு இந்த 12 இடத்துக்கும் சொல்லிட்டு நான் அதை சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அங்கே இருக்கார். தந்தையின் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை. பாவகத்துக்கு 9ஆம் பாவங்கிறது தந்தை இடம். அந்த பாவகத்துக்கு காரகனான சூரியன் அங்கே போய் பாவக காரக நாஸ்தியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை வேணும். அவங்க சொல்கிறத கொஞ்சம் செவிமடத்து கேளுங்க. கொஞ்சம் என்ன ஏது என்ன சொல்ல வர்றாருன்னு அவருடைய அறிவுரை, அவருடைய கருணை, அன்பு, அவர் சம்பாரித்து வச்ச சொத்தில் ஏதோ ஒரு பெனிஃபிட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது 10ஆம் அதிபதி புதன். அவர் 10ஆம் இடத்துலேயே வந்து உட்கார போகிறாரு. 10ல் புதன் அமரும் பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார் சத்தமாக பார்வையால். புத்தி காரகன், அது இடம் காலபுருஷனுக்கு ருண ரோக சத்ராதிபதி. தாயினுடைய உடலில் அக்கறை வேணும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ புதன் வந்து உட்காந்து பார்க்கும் பொழுது இன்னும் அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் புதன் பகவான் 10க்கும் 11க்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 5ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு இது எல்லாமே ஒரு சிறப்புமாக இருக்கும் செவ்வாய் அவர் பார்க்கும் பொழுது. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஒரு சமமான கிரகம், செவ்வாய் நட்பு கிரகம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த புதனானவர் படிப்புக்குன்னு இருக்கக்கூடியவர். அவர் வந்து 11ல் உட்காரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார். 10ல் உட்காரும் பொழுது புதன் நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுப்பாரு. சுற்றி உங்களுக்கு தொழிற்சாலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை தொழிலை வச்சு நடத்துகிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லோருக்குமே நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்து அதனால் பொருள் ஈட்டக்கூடிய ஒன்றை கொடுத்துருவார். இதே 11க்கு வரும் பொழுது அவர் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியையும் கல்வி மேன்மையும் மேல் படிப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுத்துட்டு போயிடுவார், சரிங்களா? அடுத்தது 12ஆம் அதிபதி 5ல் போய் வக்கரமாகி ஆட்சி வக்கரமாக இருக்கார். அதனால் விரயங்கள், குழந்தைகள் மூலியமாக விரயங்கள் வருவதற்கான காலகட்டமாக இருக்குது. அதை கவனத்தில் கொஞ்சம் வச்சு செயல்பட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க, சரிங்களா? தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். அடுத்தது அரசு கிரகமாக, அரசு உத்தியோகத்தில் கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பாஸு உங்களுக்கு டீம் ஒர்க்காக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து உங்களுடைய நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாம் ரெகக்னைஸ் கிடச்சி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அதுக்கு 16/9 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா நல்லவா உங்கள் பாஸ் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்க போகிறாரு, அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாரு. கவலைப்படாதீங்க, சரிங்களா? இது
அரசியல்வாதிகளும் 16/9க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா அதுக்கப்புறம் வைங்க. தொண்டர்களுக்கு ஏதாவது நீங்கள் கோரிக்கை வச்சு அவங்கள செயல்படுத்தணும் அப்படின்னா அதை வைங்க. மக்கள்கிட்ட மீட்டிங் போட்டு அவங்களுக்கு உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்கணும்னா 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்யும் பொழுது ஷட்பலத்தில் சூரியன் 10ஆம் இடத்தில் வரக்கூடும் போது நல்ல பலமாக வந்து உட்காரும் பொழுது நீங்கள் செய்கிற அந்த செயல்களுக்கு பாராட்டு, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் பார்த்து முக்கியமான இதில் இவங்க பணம் கொடுப்பாங்களா இந்த கம்பெனிக்காரவங்க அப்படின்னு தீர விசாரித்து நல்ல கம்பெனியா அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? இது உங்களுடைய 12 இடத்துக்கு இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள். அடுத்தது இந்த தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குதுங்க. சரிங்களா? இதில் ஆங்கில தேதிகளில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சரிங்களா? பண வரவு, அதிர்ஷ்டம், சுப செய்தி, புதிய தொடர்பு, புதிய நண்பர்கள், அவர்கள் மூலியமாக லாபங்கள், நல்ல ஒரு உங்களுக்கு அவங்க மூலியம் நல்ல அனுபவங்கள், மேன் பவர் சப்போர்ட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம். எல்லா வகையிலையும் வெற்றிக்கு தரக்கூடிய அந்த தேதிகள், எதை கொடுத்தீங்கனாலும் வெற்றியை வந்து சேரக்கூடிய தேதிகள்ங்க. சரிங்களா? முதல்ல அதை சொல்கிறேன். மூலம் 5, 7, 8, 15, 17, 23, 25. பூராடம் 6, 9, 16, 18, 24, 26. உத்திராடம் 7, 8, 10, 17, 18, 25, 27. இந்த தேதிகள்லாம் தன வரவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள். அடுத்து வரக்கூடிய தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னா தீமை, விபத்து, குழப்பம், தொல்லை, கையில் இருக்க பொருள் களவாடப்படுறது, அதனால் குழப்பம், மனவேதனை, மன விரக்தி, மன எரிச்சல், கடன் தொல்லை, விபத்துக்கள், வதை, இது அத்தனையும் வரக்கூடிய தேதிகள்ங்க. சரிங்களா? சரி, இந்த தேதிகளில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா பூஜை ரூமில் போய் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அது பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்கள் அந்த விநாயகரை சுற்றி தீபமாக நின்று அந்த நவகிரகங்களோடு இருக்கக்கூடிய கேதுவின் அம்சமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கையில் வலது கரத்தில் 2 கரம் வலது கரத்தில் சிவபெருமானை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கேதுவின் அம்சம் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வணங்கி, அப்பா நான் போகிற இந்த தேதி எனக்கு நல்ல சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தேதிப்பா, இதில் நான் வெளியில் போகணும், அவசியம் போயாகணும், நீ கூட துணைக்கு வந்து நான் போகிற செயல் வெற்றி அடையணும், நான் எப்படி பத்திரமா போகணும்னோ அதே மாதிரி பத்திரமா திரும்பி வரணும், அதுக்கு நீ உறுதுணையாக இருக்கணும்னு தமிழ்லேயே வேண்டிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கையில் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் பயணத்தோடு கூட வரக்கூடியவர், குருஷேத்திரத்தில் மேலே கொடியாக இருந்து கிருஷ்ண பரமாத்மானையும் அர்ஜுனனையும் காப்பாற்றினவர் சிவனின் அம்சம். அதனால் அவருடைய ஃபோட்டோவையும் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போகும் பொழுது வாகன விபத்துகளில் இருந்து, தீமைகளில் இருந்து, வதையில் இருந்து உங்களை விநாயக பெருமானும் அனுமனும் உங்களை காத்து பத்திரமா கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாங்க. சரிங்களா? தேதிகள் பார்த்தீங்கன்னா மூலம் 4, 10, 14, 18, 22, 27. பூராடம் 1, 5, 11, 15, 19, 23, 28. உத்திராடம் 2, 6, 12, 16, 20, 24, 29. இந்த தேதிகளில் மிக கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டீங்கனால் மட்டுமே இந்த வழிபாட்டையும் விநாயகரையும் அனுமனையும் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, பாதத்தில் சரணடைஞ்சிருங்க. சரிங்களா? தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி, இதுவும் இங்கிலீஷ் தேதி தாங்க. இந்த தேதியில் சிறுதூர பயணம், முக்கிய முடிவுகள், இல்லை பெருந்தூர பயணம், இதை பயணம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இல்லைங்க அவசரமாக நான் போகணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அருகம்பூவும் வெள்ளெருக்கம்பூ, அருகம்புல்லும் வெள்ளெருக்கம்பூவும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு எருக்கம்பூ வைங்க. வெள்ளெருக்கு வச்சாலும் சரி, இல்லை சாதாரண எருக்கம்பூ எது கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சோண்டு அவல், பொட்டுக்கடலை, வெல்லம் இதை கலந்து நெய்வேத்தியம் செஞ்சுட்டு தூப தீப ஆராதனை காட்டிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இருந்தால் சிறப்பு.
சரிங்களா? இதை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு, சந்திரனுங்கிறது நீர்க்காரகன், தண்ணீருக்கு உள்ள கிரகம். அதனால் அதை குடிச்சிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங், இப்போ எல்லாருமே வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறீங்க, உட்காந்து நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணாலோ இல்லை நீங்கள் வெளியில் போகணுன்னாலோ போனீங்க அப்படின்னா அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. செஞ்சு பாருங்க, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். அதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம், மன விரக்தி, ரெஸ்ட்லெஸ், இதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ செஞ்சிருக்க வழிபாட்டு மூலியமாக, அந்த பரிகாரம் மூலியமாக உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சரிங்களா? தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. அடுத்தது பயிற்சியாகி 6ல் ராகு, 12ல் கேது வந்து உட்கார போகிறாங்க. இந்த 6ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு சமசத்தம பார்வையால். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடலில் 5ஆம் இடத்துல செவ்வாய் வேற வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. உங்கள் குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் பருப்பு கீரையும் புளிச்சக்கீரையையும் உணவில் அதிகமாக இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கணும். பருப்புக்கீரை உங்களுக்கு நல்ல உடம்புல இரும்பு சக்தி கொடுக்கும். செவ்வாய் அங்கே வக்கரமாக இருக்கார், அவரே விரையாதிபதி. அடுத்தது முருங்கைக்கீரை, அடுத்தது புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரைங்கிறது இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. இதை உடம்புல நீங்கள் சேர்த்துக்கணும். அது உங்களுக்கு சுய பரிகாரம். சரிங்களா? நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பித்தர்கள் வழிபாடு சொல்லிட்டேன், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கிறேன். கடலைப்பருப்பை தானமாக கொடுக்கணும். அடுத்தது தான பரிகாரம், மஞ்சளை தானமாக கொடுக்கலாம். கதலி பழம் அப்படின்னு இருக்குது. கதலி பழம் அப்படின்னா மலையாளத்தில் கதலி அப்படின்னா வாழை, அதில் கதலி பழம் அப்படிங்கிறது நேந்திரம் பழம், அது பேர் தான் கதலி பழம். அந்த பழத்தை தானமாக கொடுக்கலாம். கடலைப்பருப்பு, மஞ்சளை கிழங்காவும் கொடுக்கலாம், இல்லை மஞ்சள் பொடி தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரியும் கொடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை கொடுங்க. கதலிப்பழ தானம் கொடுக்கணும். இந்த மாதம் முழுவதும் குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு கந்தகுரு கவசத்தை மனப்பாடம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கிறாரு. மற்ற கிரகங்களாம் டக்குன்னு வக்ர நிவர்த்தி ஆயிடுறாங்க. செவ்வாய் வக்ரமாகி இருந்து ஆட்சி வக்ரமாக திரிகோணத்தில் உங்கள் ராசி அதிபதியும் அவர் சந்திக்கிறாங்க. இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு முருகப்பெருமானால் மட்டுமே, குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட தொல்லை துயரம் இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழிநடத்தி உங்களை நல்லபடியாக கரை சேர்ப்பார். இவ்வாறாக சுய பரிகாரம், தான தர்ம பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வங்களுடைய ஆசீர்வாதம், பித்தர்களுடைய ஆசீர்வாதம், இவை எல்லாத்தையும் நம்ம வாங்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியினால், மாத கிரகங்கள், வருட கிரகங்கள், இந்த பெயர்ச்சியினாலையும் குரு பகவானும் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோடு இருக்கக்கூடிய கேது பகவான் 12ஆம் இடத்தில் போய் அமரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவனை சரணாகதி அடையும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை, ரொம்ப நாளாக தனுசு ராசி பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை துன்பங்களுக்கும் இப்பொழுது ஒரு விடிவு காலத்தை கொடுத்திருக்கிற அந்த இறைவனுக்கு ஒரு நன்றியை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இப்போது வந்திருக்குது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட்டு அதை வழிநடத்தி நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் உங்களை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்க முடியுங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்யஸ்தான அதிபதி, அந்த அதிபதி ஆட்சி வக்கரமாகத்திலிருந்து விடுதலை பெறுவதே பெருசு உங்கள் ராசி அதிபதி. சரிங்களா? இவ்வளோ நாள் ராகு கிட்டையும் கேது கிட்டையும் படாத பாடு குருவை பட்டுக்கிட்டு இருந்தார். குருவாக இருந்தும் கூட அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் நின்றுக்கிட்டு இருந்தார் பாக்கியத்தில். அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராசி அதிபதி இப்பொழுது கொஞ்சம் வக்கர நிவர்த்தியில் இருந்து நல்ல ஒரு பலனை தருவதற்கு அவர் ரெடியாக இருக்கார். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எல்லா கிரகங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும், ஏன்னா ராகு கேது கூட ஒரு நட்பான ஒரு கிரகமாக தான் உங்கள் ராசிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களையும் வழிபாடு செய்து அந்த ராகு கேது பயிற்சி அன்னைக்கு காலையில் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் துர்க்கையை ராகு கால முடியக்கூடிய நேரத்தில்
அது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வழிபட்டு பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கொள்ளு, கருப்பு உளுந்து இவற்றையும் அவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு வஸ்திர தானம் இதை கொடுத்து கொஞ்சோண்டு தண்ணி பாக்கெட்டு வச்சு அவங்களுக்கு தானமாக நீங்கள் முழு மட்டை தேங்காவையும் வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தோடு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஆகுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகி நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லைங்க. ஒரு மனதோட நம்பிக்கையோடு வேண்டி வணங்கி வாருங்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை, வேண்டுதல். அடுத்தது மகர ராசியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.